நம்ம வீட்டில் கொஞ்ச நாளாக ஃபேன் இப்படி ஸ்லோவாக ஓடிட்டே இருந்துச்சுங்க. சரி என்னடா காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ரொம்ப சில பேசிக் காரணங்கள் தான். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேனோட பிளேட்ஸில் இருக்கக்கூடிய தூசி. சரி அப்படின்னு அதை க்ளீன் பண்ணி பார்த்தேன். சரி க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கணும். பட் பெருசாக ஒன்றுமே இல்லை. சரி அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. சில நேரம் இது கண்டென்சர்னு சொல்லுவாங்க. சரி அதை கழட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்சர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அது வந்து எங்கள் வாஷிங் மிஷினுக்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தது. அதை எங்கள் அப்பா பார்க்க சொன்னார். அவசரப்படாத, இதை முதல்ல இதோட ஃபேரட் வேல்யூ எவ்வளோ பாரு அப்படின்னாரு. அதில் 8.5 மைக்ரோ ஃபேரட் இருந்துச்சு. அப்போ இது ஒத்து வருமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்காக ஃபேனோட கெப்பாசிட்டரை கலட்டணும். அது வந்து 2.25 தான் இருந்துச்சு. நல்ல வேளை அதை கொண்டு போய் நம்ம போடலை, ஏன்னா அது பவர் ஜாஸ்தி. சரி அப்போ வெளியே போய் ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு கெப்பாசிட்டர் ஃபேனோட வேல்யூவில் நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதை வாங்கிட்டு வந்து அப்பாவே மாட்டி விட்டார். இந்த இடத்துல தான் இருக்கும். அது மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஓடின மாதிரி ஃபீல். ஸோ உங்கள் வீட்லேயும் ஃபேன் ஸ்லோவாக ஓடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட பிளேட்ஸை க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அப்பயும் வேலை செய்யலை அப்படின்னா கெப்பாசிட்டர் மாற்றி பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா தேர்ட் ஸ்டெப்பாக அதோட ரெகுலேட்டரை செக் பண்ணுங்கள். நன்றி.